திருமாவளவன் அண்ணன் என்ன கிழிக்க போறீங்கன்றாரு. அண்ணன் வந்து என்ன அந்த கூட்டணிக்கு போய் என்ன கிழிச்சிட்டாருன்றதை தான் நம்ம கேட்குறோம். அவர் கூட்டணிக்கு போய் ஒன்றும் கிழிக்கல. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மக்களுக்கு அடுத்த தலைமுறையில் இந்த திமுக வெறுத்த, அதிமுக வெறுத்த, இந்த திராவிட அரசியலை வெறுத்த, தேசிய அரசியலை வெறுத்த ஒருத்தனுக்கு தமிழ் தேசிய அரசியல் இங்கே ஒன்று இருக்கு, இதுதான் அந்த மண்ணுக்கான அரசியல்னு சொல்லி புரிய வச்சு, அப்படி என்ன கொள்கை, அப்போ உங்கள் கொள்கையை சொல்லுங்க. அப்போ சமூக நீதி அந்த கட்சியில் திமுகவில் கிடையாது, பெண்ணுரிமை கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு கட்சியை போய் அதுக்கு சொல்ல போனால் திமுகன்றது ஒரு பண்ணையார் கட்சி. அந்த முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே ஜாதி வெறி பிடிச்சவங்க. ஜாதி சங்க மாநாட்டிலேயே அதிமுக அமைச்சர்கள் கூட தயங்கி போய் கலந்துக்குவாங்க போல. ஆனால் திமுக அமைச்சர்கள் வந்து சீமாவோட அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா மக்கள் அதாவது கொஞ்சம் எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் வந்து எல்லா கட்சி தலைவர்களுமே போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து நான் மரங்களுக்கு மாநாடு நடத்துறேன், நீர்களுக்கு மாநாடு நடத்துறேன், இந்த மாதிரி சொல்லி போடுறேன். இந்த மாதிரி மாநாடு நடத்துறதுனால ஆளுங்கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ அதாவது நெருக்கடி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு சம்பவமே கிடையாது. இந்த தேர்தலுங்கிறது 26 தேர்தலுங்கிறது 4 முனை போட்டியாக களம் வந்து சூடு பிடிக்குது. அப்படிங்கும்போது இதை பயன்படுத்தி நான் உன் கூட இருக்கேன்னா எனக்கு சீட்டை கொஞ்சம் அதிகமாக கொடு, அப்படின்னா தான் நான் வாங்க கூட இருப்பேன், இல்லைன்னா நான் உனக்கு எதிராக போயிடுவேன்ற மாதிரியான ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி ஒரு 30 வருஷ ஆண்டு காலமாக அரசியலில் நேரடி அரசியலில் பயணிச்சுட்டு இருக்காங்க சீமான் அவர்கள். 30 வருஷத்துல இந்த மக்களை என்ன அரசியல் படுத்திட்டாரு. இப்பதான் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 3வது இடத்துக்கே முன்னேறி இப்பதான் 3வது இடத்துக்கே நாம் தமிழர்ங்கிறது வந்திருக்கு. எப்ப ஆட்சிக்கு வர முடியும்? மேடையில பேசிட்டு போயிருக்கோட சரியா இருக்கு. அது அதிகாரத்துக்கு வந்தா தானே அது எல்லாமே சரி பண்ண முடியும். அதிகாரத்துக்கு வராம இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண முடியும்? டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பிளஸ் குன்னம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரும் ஆகிய கீர்த்திவாசன் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட அணிஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்கள், அரசியலில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அவங்க சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர் சார். 4 வருஷ காலம் திமுக வந்து ஆட்சியை முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த தேர்தலுக்கான பணிகளையுமே அவங்க இறங்கிட்டாங்க. இந்த 4 வருஷ காலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்கு? இல்லை, ரொம்ப மோசமான ஆட்சி தான். மக்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வாழவே முடியாத சூழலில் தான் அந்த ஆட்சி வந்து முழுக்க நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த ஆட்சியை வந்து மக்களே வெறுத்து போயிருக்காங்க. ஒரு புதிய மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 26 தேர்தல் மக்கள் வெறுத்துருக்காங்கன்னா எந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சம்பவங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? இல்லை, என்னோட பார்வையில் மக்களுக்கு வந்து இலவசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பாதகங்களை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ இலவச பேருந்து விடுறாங்க, அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் நிறைய இடத்துல. ஆனால் அதுக்கான தீர்வு வந்து நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதில் சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும். அந்த சாதகத்துக்காக கொண்டு வந்தோம்னா அந்த அதனால் ஏற்பட்ட சின்ன பாதகங்களை அவங்க சரி பண்ணணும். ஆனால் அது எதையுமே பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தேவை ஒரு அடையாளம், ஒரு விளம்பரம். இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு விளம்பர அரசியலாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. முழுக்க விளம்பரமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி, குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக, பாஜக இந்த மாதிரியான கட்சிகள் மட்டும்தான் வந்து மக்கள் வந்து மனநிலை மாறி இருக்கு, திமுக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திமுக சார்ந்த பல அமைப்புகள், திமுகவும் சரி திமுக கூட்டணியுடைய பல கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக வந்து 200 தொகுதிகள் வந்து ஜெயிக்கும், 200 தொகுதியை குறி வச்சு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், 200 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதாவது பிரதர், என்றைக்குமே ஒரு கட்சி ஆளும்போது அந்த கட்சிக்கு மக்கள் வந்து அந்த கட்சியால் வந்து என்னதான் சில நன்மைகள் நடந்திருந்தா கூட அதனால் ஏற்பட்ட பாதிப்பை தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்போ வந்து இவங்களால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, ஒரு புதிய மாற்றம் வரணும்னு தான் எப்பொழுதுமே நினைப்பாங்க. அதனால தான் ஆட்சிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அதிமுக 10 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரும், எல்லாருமே மக்கள் இயல்பாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சியாக போச்சு. அப்போ மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கும் போது கூட 200 தொகுதியை திமுக ஜெயிக்கல. கிட்டத்தட்ட ஒரு வெற்றி வாய்ப்பையே கடைசி நேரத்தில் தான் ஒரு 1%, 1.5% வாக்கு சதவீதத்தில் தான் அவங்க பெறாங்க 21 தேர்தலையே. இதில் 26 தேர்தல் வந்து அவங்களுக்கு முழுக்க எதிரான ஒரு தேர்தல். அப்போ அந்த தேர்தலில் 200 ஜெயிப்பாங்கிறது அது அவங்க ஒரு சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இல்லை, திமுகவுடைய கூட்டணியுடைய காங்கிரஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 125 தொகுதி கேட்போம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் இல்லை, காங்கிரஸ் மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து நாங்கள் கூட என்ன சீட்டு கேட்போம்னு சொல்கிறாங்க. விசிக ஒரு பக்கம் நாங்கள் கூட சீட்டு கேட்போம்னு சொல்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்களுக்குள்ள வெளியே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து அடிச்சுக்கிற மாதிரி எது இருக்கா? இல்லை, என்னன்னா அந்த கட்சிகள் எல்லா கட்சியும் தன்னை வளர்த்துக்கிறதுக்காக சீட்டை வந்து அதிகமாக தான் கேட்பாங்க. இந்த தேர்தலுங்கிறது 26 தேர்தலுங்கிறது 4 முனை போட்டியாக களம் வந்து சூடு பிடிக்குது. அப்படிங்கும்போது இதை பயன்படுத்தி நான் உன் கூட இருக்கேன்னா எனக்கு சீட்டை கொஞ்சம் அதிகமாக கொடு, அப்படின்னா தான் நான் வாங்க கூட இருப்பேன், இல்லைன்னா நான் உனக்கு எதிராக போயிடுவேன்ற மாதிரியான ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி எல்லாருமே அவங்கவுங்க கட்சிக்கான சீட்டை அதிகப்படுத்துகிற வேலையை தான் பார்க்குறாங்க. இது
ஒருவேளை தந்தாங்கன்னா இருப்பாங்க, இல்லைன்னா நீங்க சொன்ன எந்த கட்சிக்குமே வந்து பெரிய கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை அந்த 2 சீட்டு 5 சீட்டை அவங்க அதிகாரத்துல இருக்கணும். அதனால அவங்க இருக்காங்க. ஒருவேளை அதிமுகவோ இல்ல வேற யாரோ வந்து அதிக சீட்டு தரேன்னா அங்க போயிருவாங்க, அவ்வளவுதான். இல்ல அவங்க இப்போ வந்து விசிகா இப்போ எடுத்துக்கிட்டு சொன்னோம் அப்படின்னா, விசிகா வந்து நாங்கள் கொள்கை கூட்டணி நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்போம். எங்களுக்கு ஒரு சீட்டு, அதாவது இந்த 2 சீட்டுங்கிறது முக்கியம் இல்லை, இந்த 6 எம்எல்ஏங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரங்கிறது முக்கியம். அதிகாரம் இருந்தால் தான் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் திருமாவளவன் வந்து ஒரு 3 தடவை வந்து எம்பியாவே இருந்திருக்காரு. அந்த அதிகாரம் கொடுத்து அந்த சமூகத்தில் அவர் வந்து மாற்றத்தை கொடுத்தாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்ல பிரதர், அதாவது அவர் 3 முறை எம்பியா இருந்தாரு நீங்க சொல்றீங்க. என்ன மாற்றத்தை அந்த சமூகத்துல உருவாக்கிட்டாருன்றதுதான் நாங்க அவர்கிட்ட அண்ணங்கிட்ட வைக்கிற கேள்வி. அந்த சமூகத்துக்கிட்ட அந்த அந்த மக்கள்கிட்டையும் நாங்க வைக்கிறோம், அவர்கிட்டையும் வைக்கிறோம். அவரால் உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு? ஏன்னா நீங்க வந்து அவர்கிட்ட அண்ணங்கிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க அந்த மக்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க? நீங்க ஒரு அமைப்பா உருவானீங்க, ஒரு கட்சியை இத்தனை வருஷமா நடத்திட்டீங்க, இன்னைக்கு கொண்டுகிட்டு போய் எங்க பண்றீங்கன்னா, எனக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி திமுக கிட்ட போய் அடமானம் வைக்கிறீங்க, உங்களுடைய மக்களுடைய எல்லாருமே. ஆனா இங்க மக்களை வந்து அரசியல் படுத்துறது தான் ரொம்ப முக்கியம் பிரதர். அதை வந்து அவங்க பண்ணிட்டாரா அப்படின்னா அதை வந்து பண்ணல. அந்த சமூக மக்கள் சொல்லப்போனா சமூகத்துல ரொம்ப கீழ் உள்ள மக்களா இருக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்துல எல்லாத்துலயுமே இப்பதான் அவங்க மேல இருந்து வராங்க, இடஒதுக்கீடு மூலயமாவும் எல்லா வழியிலையும் மேல இருந்து வராங்க. அப்ப இவர் என்ன பண்ணணும்னா, அந்த மக்களை முன்னேற்ற வழியை பார்க்கணும், அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, பாதிக்கப்படுறவனுடைய குரலா அவங்க இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி ஆளுதுன்னா அந்த ஆளுங்கட்சி இப்போ இன்னைக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா வேங்கவேல் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து திமுக அரசு வந்து அந்த ஆளும் தரப்பு அந்த தவறு செஞ்ச தரப்பு பக்கம் நிற்கிது. இவர் அவங்க கூட நின்றுக்கிட்டு அந்த மக்களுக்கு நீதி, இவர் உண்மையிலேயே திமுகவை எதிர்த்து நின்றுருக்கணும். என்னைக்குமே ஆளுங்கட்சிக்கு எதிராக நின்று மக்களின் ஆளுங்கட்சியால தான் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அந்த மக்கள் பக்கம் நிற்கணும். ஆனால் அவர் மக்கள் பக்கம் நிற்கல, ஆளுங்கட்சி பக்கம் நிற்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் வேங்கவேல் சம்பவம் பற்றி சொன்னீங்க சார். வேங்கவேல் சம்பவங்கிறது திமுக கூட்டணியில் இருக்கனால அவர் வந்து இப்போ இங்கே பெரிய அளவு சுட்டி காட்டலை நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இல்லை, கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஏன்னா இதுவே ஒருவேளை இந்த போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்களே. இல்லை, போராட்டங்கிறது வந்து ஒரு அடையாள போராட்டம் பிரதர். போராட்டம் கடைசியில் அவங்க வந்து திமுக எங்கே பண்ணாங்கன்னா, எந்த சமூகம் அந்த தண்ணியை குடிச்சு பாதிப்புக்கு உள்ளாச்சோ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அதை பண்ணினாங்கன்னு சொல்லி அவங்களே குற்றவாளியாக வந்து இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் போய் நிறுத்துது. அப்போ கூட அவர் அமைதி தான் காத்துட்டு இருக்கிறாரு. இவர் வந்து இதே ஒருவேளை இது அதிமுக ஆட்சியில் நடந்ததுன்னா இப்படி தான் அமைதி காத்திருப்பாரா அப்படிங்கிறது. இந்நேரம் வேங்கவேலியே இவர் இருந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் வேங்கவேலை விட்டு நவர மாட்டேன்னு உட்கார்ந்து இருப்பாரு. இப்போ விழுப்புரத்தில் கோவிலுக்குள்ள பட்டியல் சமூக மக்களை உள்ள கொண்டுகிட்டு போக முடியல மேல்பாதி இதுல. அப்ப வந்து இவரு அதுக்காக போராடினாரான்னா கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க யாரும் போவாதீங்கன்னு கோவிலை பூட்டுறது இல்ல சமூக நீதி, அவங்கள உள்ள கூட்டு போறதுதான் சமூக நீதி. அப்ப இந்த திமுக ஆட்சிக்கு சமூக நீதினு பேசுறதுக்கே எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட போய் நான் கூட்டணியில இருந்து அங்க என்ன கொள்கைன்னு தான் நான் கேட்கிறேன். அப்படி என்ன கொள்கை? அப்போ உங்க கொள்கையை சொல்லுங்க. அப்ப சமூக நீதி அந்த கட்சியில திமுகல கிடையாது, பெண்ணுரிமை கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு கட்சியை போய் அதுக்கு சொல்ல போனா திமுகன்றது ஒரு பண்ணையார் கட்சி. அந்த முழுக்க அங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே ஜாதி வெறி பிடிச்சவங்க. ஜாதி சங்க மாநாட்டிலேயே அதிமுக அமைச்சர்கள் கூட தயங்கி போய் கலந்துக்குவாங்க போல. ஆனா திமுக அமைச்சர்கள் வந்து வெளிப்படையாவே போய் கலந்துக்கிறாங்க. சமூக நீதினு முன்னாடி சொல்றாங்க. சொல்லிட்டு அதை மறைமுகமா போயிருந்தா கூட சரி ஓகே, அவங்களுக்கு வந்து மறைமுகமா போய் அவங்க ஜாதி பற்றில வாக்குக்காக ஏதோ பண்றாங்கன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஆனா வெளிப்படையாவே போய் ரெட்டியார் மாநாட்டிலலாம் அமைச்சர் நேருவே கலந்துக்கிட்டாரு, நம்ம சமூக மக்கள் முன்னேறணும்னு பேசுறாரு, என்கிட்ட வேலைனா வா அப்படின்னு சொல்லி KKSSR பேசுறாரு. இதை வந்து திமுக தலைமை கண்டிக்கல. அப்ப அவங்க எந்த அடிப்படையில இந்த சமூக நீதியெல்லாம் பேசுறாங்கன்ற கேள்வியை நாங்க வைக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு கட்சிக்கா அண்ணன் திருமாவளவன் வந்து ஆதரவு தெரிவிக்கணுங்கிறது நம்மளோட கேள்வி. அது வந்து நம்ம வருத்தமாவே பதிவு செய்யறோம். ஓகே சார், இப்போ 2026 எலெக்ஷன் வந்து நெருங்கிருச்சு. அதிமுக ஒரு பக்கம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து நேற்று 2 நாளாக ஒரு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. பெரம்பலூர்ல கூட முடிச்சிருக்காரு. பெரம்பலூருக்கு வரல, ஆனால் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 2026 தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி வந்து எந்த அளவுக்கு சார் ஸ்ட்ராங்காக இறங்கி நாங்கள் இந்த வேலைகள்லாம் செஞ்சு நாங்கள் எங்களுக்கான ஓட்டை வந்து நாங்கள் பெற்று நாங்கள் வெற்றி பெறுவோம், நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னது? இல்லை பிரதர், என்னன்னா எல்லா கட்சியும் இப்போதான் வந்து மக்களை சந்திக்கிறேன்னு போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதை வந்து ஒரு திட்டம் போட்டு நாங்கள் வந்து ரோட் ஷோ போகிறோம், மக்களை சந்திக்க போகிறோன்னு போகிறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. மக்களுக்கு பிரச்சனை வர்றப்ப எல்லா மாவட்டத்திலையும் எங்கள் அண்ணன் போயிட்டு தான் இருக்காரு, தொடர்ச்சியாக எங்கள் அண்ணன் போயிட்டு தான் இருக்காரு. வாக்குக்காக வந்து கூட்டத்தை காட்டி என்கிட்ட கூட்டம் இருக்குது அதை வச்சு சீட்டு பேரம் பேசுகிற இடத்துல எங்கள் அண்ணன் இல்லை. அவர் மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உடனே அந்த மாவட்டத்துக்குள்ளே போயிடுறாரு. இதுக்காக திட்டமிட்டு ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு
இந்த ஊடகங்கள்ல வந்து தன்னை வந்து பரபரப்பா பேசணுங்கிறதுக்காக எங்க அண்ணன் எந்த வேலையும் செய்யல. அது மற்ற கட்சிகள் இதுக்காக பண்றாங்க. நாங்க அப்படி பண்ணல. எங்களுக்கு தேவை இந்த மக்களுக்கான நலன் தான் முக்கியம். மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் எங்க அண்ணன் போய் நின்றுட்டு இருக்காரு. அதனால நாங்க இன்னொன்னு என்னன்னா, எல்லா கட்சி எந்த ஒரு தமிழ்நாட்டுல எந்த ஒரு கட்சியும் இந்த வேட்பாளரை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா எந்த கூட்டணி யாரு, நேற்று வந்து அண்ணன் விஜய் உட்பட எல்லாருமே எந்த கூட்டணியில நம்ம போறோம், யார கூட்டணியில சேர்க்கலாம்னு பேசிட்டு இருக்காரு. மதுரை மேற்கு கிழக்குன்னு அவரு பேசிட்டு இருக்காரு. எல்லாத்துலயும் நான் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு இப்போ வந்து கூட்டணி வாங்க, நான் கூட்டணிக்கு வாங்கன்னு அவரே அழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா எங்க அண்ணன் 2026 தேர்தலுக்கு இப்பயே 150 வேட்பாளர்கள் அறிவிச்சு போய்கிட்டு இருக்காரு. யாரு கூடயும் கூட்டணி இல்லை, சாப்பாட்டுல தான் கூட்டு போறி எல்லாம். ஆனா களத்துல, மக்களுக்கான களத்துல தனிச்சு மட்டும்தான் சொல்லிட்டு அவர் களத்துல நின்று இருக்காரு. மக்களுக்கான களத்துல மக்களை சந்திச்சு மக்களுக்காக போராடி போய்கிட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி திட்டமிட்டு மக்களை ஏமாத்த வரல, மக்களுக்கு உண்மையா இருக்க வந்திருக்கும். நீங்க கூட்டணி பத்தி பேசணும்னா இந்த கேள்வி நான் கேட்கறேன் சார். கூட்டணி பிளஸ் வேட்பாளர் அப்படிங்கும்போது எந்த ஒரு கட்சியுமே வேட்பாளர் பத்தி பேசல. ஏன்னா இப்போ குன்னந்தொகுதி எடுத்துங்க, குன்னந்தொகுதியில இப்போ அவங்க வந்து வேட்பாளராக நிப்பாட்டி இருக்காரு, அவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. குன்னந்தொகுதியில் உங்க அளவுக்கு இன்னொரு ஆளை யாராவது ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் நல்லா வேலை செய்கிறவராக இருக்கலாம், இல்லை ஓட்டு உள்ள ஆளாக இருக்கலாம், ஏதாவது சமூகத்தில் பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆளும் வந்து அவர் ஒரு பக்கம் வேலை செஞ்சிருக்கலாம். அதாவது வேட்பாளராக அறிமுகப்படுத்தாமல் இருந்திருந்தோம். இப்போ 2 பேர், நீங்கள் ஒரு பக்கம் வேலை செய்வீங்க, அவர் ஒரு பக்கம் வேலை செய்வார், இன்னொருத்தர் வேற எங்கேயாவது இன்னொருத்தர் வந்து வருவார். ஒரு 3 பேர் 4 பேருக்கு மொத்தமாக வேலை செய்யும்போது அந்த தொகுதியில் இப்போ நாம் தமிழர் கட்சிங்கிறது 4 பக்கமும் வந்து வேலை செய்யும்போது இன்னும் நல்ல ஓட்டுகள் வாங்கலாம். இப்போ உங்களை வேட்பாளராக நிப்பாட்டினால இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் வேலை செய்வீங்க. இப்போ அந்த 3 பேருங்கிறது அமைதியாக இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வேலை செய்யறதுங்கிறது எப்படி, அந்த 4 பேர் வேலை செய்யறதுங்கிறது எப்படி, அணுகுமுறை சரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பிரதர், எப்படினாலும் எல்லா கட்சியிலும் வேட்பாளர் ஒருத்தர் தான் அறிவிக்க போறாங்க. என்னன்னா அது வந்து மற்ற கட்சியில இருக்கலாம். மற்ற கட்சியில வந்து வேட்பாளருக்கே போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னா உனக்கு வேணும் சீட்டு வேணும், எம்எல்ஏ வேணும், கொள்ளடிக்கணுன்றதுக்காக அவங்க வந்து போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. நாங்க இங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா எங்க அண்ணன் வந்து யாரை நிறுத்தினாலும் நாங்க வேலை செய்வோம். ஏன்னா எங்கள்ல ஒருத்தன் தான் நிக்க போறான், எங்க கட்சிக்காக ஒருத்தன் தான் நிக்க போறான். இந்த மக்களுக்காக நான் என்ன ஒரு வேளை வேட்பாளரா இல்லாம என் சகோதரர் இன்னொருத்தர் யாரையாவது அண்ணன் வேட்பாளர் அறிவிச்சிருந்தாலும் அதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா அவரு நின்னா என்ன, நான் என்ன, இந்த இனத்தை, இந்த மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். இப்ப நீ ஓகே சார், அதெல்லாம் சொல்றது கரெக்ட். ஆக்சுவலி நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப 4 பேர் வேலை செஞ்சு அந்த இடத்துல ஓட்டு வாங்குறது இல்ல, அவங்க ஒருத்தர் வேலை செஞ்சு ஓட்டு வாங்குறதுங்கிறது எப்படி? இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு வேலை செய்வாங்க. அவங்க எனக்கு வேலை செய்ய மாட்டாங்கன்னு இல்ல. ஏன்னா நான் நிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெருடல் இருந்தாதான் அவங்க எனக்காக வேலை செய்ய மாட்டாங்க. ஏன் இப்ப வேட்பாளர் வந்து எல்லா கட்சியிலும் ஒருத்தர் தான் நிறுத்த முடியும் போது நான் வேட்பாளர் நிக்கிறேன், எங்க அண்ணன் அறிவிச்சிட்டாரு. அப்ப எனக்காக வந்து அந்த மீதி 3 பகுதியில வேலை செய்ய மாட்டாங்கன்னு இல்ல. என்னுடைய அண்ணங்க, என்னுடைய தம்பிமார்கள் எல்லாருமே அந்த பகுதியில அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. நாங்க ஒரு இலக்க, இனத்தின் விடுதலை இறுதி இலக்குன்ற ஒரு இலக்கு, ஒரு குடையின் கீழே இருக்கக்கூடியவங்க. அதனால எங்களுக்கு வந்து இந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கவுங்க அந்த பகுதியில வேலை செய்வாங்க. ஏன்னா என்னோட வெற்றிங்கிறது தனிப்பட்ட என்னோட வெற்றியா அமையாது, அவங்களோட வெற்றி, இந்த மக்களுடைய வெற்றியா தான் நாங்க பாக்குறோம். அப்ப வந்து அவரோட வெற்றிக்கு அவரு வேலை செய்வாரு. வேட்பாளர்னு ஒரு முகமா அண்ணன் முன்னாடி நிறுத்துறாங்களே தவிர நாங்க எல்லாருமே ஒண்ணுதான். ஸோ இங்கே வந்து சீமாவோட அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா மக்கள், அதாவது கொஞ்சம் எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் வந்து எல்லா கட்சி தலைவர்களுமே போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து நான் மரங்களுக்கு மாநாடு நடத்துறேன், நீர்களுக்கு மாநாடு நடத்துறேன், இந்த மாதிரி சொல்லி போடுறாங்க. இந்த மாதிரி மாநாடு நடத்துறதுனால ஆளுங்கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ அதாவது நெருக்கடி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு சம்பவமே கிடையாது. மரங்கள் வந்து ஓட்டு போடுறது கிடையாது, மரங்களுக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி கிடையாது. அவங்களுக்காக நம்ம பண்ணி என்ன நன்மை வந்து சமூகத்தில் என்ன முன்னேற்றம் ஏற்படுற போது இல்லை. என்னன்னா அண்ணன் வந்து இதில் நீங்கள் சொன்னதுலேயே ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்குது. என்னன்னா அண்ணன் வந்து ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்காம இந்த மாநாடெல்லாம் இருக்குன்னு இல்லை. அண்ணன் வந்து வாரத்துக்கு 3 இடத்துல கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த, சூழலியல் சார்ந்து இருக்கும். இங்கே மக்கள் வந்து முதல்ல வாழணும், சூழலியல் பாதுகாக்கப்படணும், அதுக்காக அண்ணன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அண்ணன் பெரம்பலூர் வராங்க. பெரம்பலூர் வந்து எதுக்காக வராங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நடந்த முறைகேடால மாணவர்கள், இளைஞர்கள்லாம் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அப்போ அதை சரி செய்யணுன்றதுக்காக தான் பெரம்பலூர்ல வராங்க. இங்கே ஒன்றும் மரங்கள் மாநாடோ எதுவும் நடத்தலை. அப்போ இந்த மாநாடுங்கிறது ஒரு அரசுக்கு கொடுக்குற ஒரு அழுத்தம் தான். அப்போ அது மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடத்திட்டு தான் இருக்காரு. அரசை எதிர்க்க வேண்டிய எல்லா இடத்துலையும் அண்ணன் எதிர்த்து போராட்டங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அஜித்குமார் படுகொலையாக இருக்கட்டும், எல்லா கவினுடைய படுகொலையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அண்ணன் வந்து தொடர்ச்சியாக அதுக்கான எதிர்த்து கூட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட கூட சேர்த்து இந்த மரங்கள் மாநாடு, இந்த தண்ணீர் மாநாடு, தண்ணீர்களுக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு, இதெல்லாம் சொல்றாங்க. அங்கதான் எங்க அண்ணன் எல்லாரோட வேறுபட்டவங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா ஒரு தலைவன்றவன் இந்த சமூகம் இந்த தலைமுறை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டதோட இல்லாம அடுத்த தலைமுறைக்கு இதை விட்டுட்டு போகணும்.
கண்டிப்பா. எனக்கு நான் வாழ்றதுக்கு எனக்கு முதல்ல இந்த அரசியல், சமூக நீதி எல்லாம் உண்டுதான் பிரதர், உரிமை எல்லாம். முதல்ல உயிர் வாழணும். உயிர் வாழ்றதுக்கு இங்க மரமும் மலையும் மேல இருந்து பெய்யுற மழையும் வரலன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. அப்ப இங்க வந்து இந்த ஆட்சிகள் வந்து முழுக்க முழுக்க அதை கொள்ளடிச்சு அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த சூழலியல், இந்த இயற்கை வளங்கள் இல்லாம பண்ணிருது. அப்ப நம்ம முதல்ல அதையும் சேர்த்து பாதுகாப்போம். அதுக்காக மட்டும் நாங்க பேசலையே. மரங்கள் மாநாடு, இப்ப சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து சேவ் ட்ரீஸ்னு படிக்கிறோம், சேவ் ப்ளூ அப்படின்னு படிக்கிறோம், டொனேட் ரெட்னு படிக்கிறோம். அப்ப அதெல்லாம் வந்து அந்த பசங்களுக்கு ஒரு புத்தகத்துல ஒரு வார்த்தையில போயிடுது. ஆனா அந்த சமூகத்துல எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. மரம் இருந்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும், மழை இருந்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும், மேல இருந்து வானத்துல இருந்து மழை பெஞ்சாதான் நம்ம உயிர் வாழ முடியும். அதனுடைய தேவை, தண்ணீரோட தேவை என்ன, தண்ணீரை வச்சு உலகம் ஃபுல்லா நடக்கிற அரசியல் என்ன, அப்ப மரத்தை வச்சு நடக்கிற அரசியல் என்ன, இதெல்லாம் எடுத்து சொல்ல இங்க ஒரு ஆசான் தேவைப்படுறாரு. அது அரசியல் ஆசானா எங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு. இப்ப இந்த மாநாடுகள் எல்லாமே மேடையில பேசிட்டு போயிருந்தோட சரியா இருக்கு. அது அதிகாரத்துக்கு வந்தா தானே அது எல்லாமே சரி பண்ண முடியும். அதிகாரத்துக்கு வராம இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண முடியும்? இல்ல கண்டிப்பா. என்னன்னா நம்ம அதிகாரத்துக்கு வந்தாதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுங்கிறது ஒரு பக்கம் உண்டு. ஆனா நம்ம அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க எல்லாருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். மக்களை வந்து அரசியல்படுத்தணும். மக்களை அரசியல்படுத்தாம ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆட்சியவே பிடிச்சிட்டா கூட நாளைக்கு முதலமைச்சர் சொல்றதை கீழே இருக்கிற எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கீழே இருக்கிறவங்கல இருந்து, ஒரு கவுன்சிலர்ல இருந்து, சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து, அமைச்சர்ல இருந்து ஒரு முதலமைச்சர் வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு புரிதல் இருக்கணும். இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். அவர் முதலமைச்சர் ஒன்றை கொண்டுகிட்டு வராங்க அப்படின்னா அதனுடைய தேவை என்ன, அது மக்களுக்கு போய் சேரணும், அதை எப்படி கொண்டுகிட்டு போகணும், இது எல்லாமே ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் அது மக்களுக்கு போய் சேரும். கடைகோடி உள்ள ஒரு மக்களுக்கும் போய் சேரும். ஆனா இது வந்து அப்ப வந்து எனக்கு ஒரு முதலமைச்சருக்கு மட்டும் அறிவு இருந்தா போதாது. அந்த முதலமைச்சர் தனக்கு கீழே உள்ள 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தணும். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், இவங்க எல்லாருக்கும் ஒரு வார்டு உறுப்பினர் எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கணும். அப்படின்னாதான் ஒரு முதலமைச்சர் கொண்டுகிட்டு வர ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது கடைகோடி உள்ள ஒரு மக்களுக்கும் போய் சேரும். இல்லைன்னா இதுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல தடைப்பட்டு நின்றோம். அப்போ மக்களை அரசியல் படுத்தாம முதலமைச்சர் ஆனாலும் பயன் இல்லை. அதனால மக்களை அரசியல் படுத்தணுங்கிறதுல அண்ணன் தெளிவா இருக்காரு. இப்போ மக்களை அரசியல் நீங்க சொல்றீங்க சார். தொடர்ந்து இப்போ நீங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 30 ஆண்டு காலமா நேரடி அரசியல்ல பயணிச்சுட்டு இருக்காங்க சீமான் அவர்கள். 30 வருஷத்துல இந்த மக்களை என்ன அரசியல் படுத்திட்டாரு? இப்பதான் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 3வது இடத்துக்கே முன்னேறி, இப்பதான் 3வது இடத்துக்கே நாம் தமிழருங்கிறது வந்திருக்கு. எப்ப ஆட்சிக்கு வர முடியும்? கூட்டணி வச்சாலும், ஏன்னா திருமாவளவன் வந்து ஒரு கூட்டத்துல கூட சொல்லியிருந்தாரு, கூட்டணி வைக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தி இருந்தாரு. இந்த இடத்துல கூட்டணி இல்லாம எல்லா கட்சியும் கூட்டணியோட பயணிக்கும் போது நாம் தமிழர் மட்டும் தனித்து நின்று என்னத்தை பண்ண முடியும், அந்த இடத்துல என்ன பயன்பட முடியும், எந்த இடத்துல அவங்க அரசியல் அதிகாரங்கிறது பயன்பட முடியும்? இல்ல அதுதான் அண்ணன் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. திருமாவளவன் அண்ணன் என்ன கிழிக்க போறீங்கன்றாரு. அண்ணன் வந்து என்ன அந்த கூட்டணிக்கு போய் என்ன கிழிச்சிட்டாருன்றதான் நம்ம கேட்கிறோம். அவர் கூட்டணிக்கு போய் ஒன்றும் கிழிக்கல. அதனால நாங்க என்ன பண்றோம், இந்த மக்களுக்கு அடுத்த தலைமுறையில இந்த திமுகவை வெறுத்த, அதிமுகவை வெறுத்த, இந்த திராவிட அரசியலை வெறுத்த, தேசிய அரசியலை வெறுத்த ஒருத்தனுக்கு தமிழ் தேசிய அரசியல் இங்க ஒண்ணு இருக்கு, இதுதான் இந்த மண்ணுக்கான அரசியல்னு சொல்லி புரிய வச்சு அவனை அரசியல் படுத்திட்டு இருக்கோம். அதை அண்ணன் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில அண்ணன் பலமுறை சொல்லிட்டாரு. என்னன்னா, நான் அரசியல் பண்றதுங்கிறது அடுத்த தலைமுறைக்காக. இன்னைக்கு நான் ஆட்சியை உடனே பிடிக்கணுன்றதுக்காக சமரசம் செஞ்சுட்டேன்னா அடுத்த தலைமுறைக்கு இங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஏன்னா திருடன் கூட நான் சேர்ந்துட்டேன்னா நானும் திருட்டு போய்தான். அப்ப அதை வந்து தவிர்க்கணும். அதுதான் அண்ணன் சொல்லிட்டாரு. ஒருவேளை இந்த அரசியல் தோத்தே போனாலும் அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போவோமே தவிர இதை வந்து சமரசம் செஞ்சு விட்டுட்டு போக மாட்டோம். அதனால அடுத்த தலைமுறை கடத்துவோம். ஒரு தலைமுறை வரும், இன்னைக்கு நாங்க தோத்து போலாம். நீங்க சொல்ற பார்வையில 3வது இடமே இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா 3வது இடம் இன்னைக்கு தான் வந்திருக்கோம். நாங்க வாக்கரசியல், அதாவது வாக்கரசியலையே முழுக்க ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கானா அவன் தலைவனாலாம் இருக்க முடியாது பிரதர். அவனுக்கு தேவை அதிகாரம். அந்த அதிகாரத்தை வச்சு எதையோ ஒன்று அடையணும்னு நினைக்கிறான். அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போறோன்றது தான் கேள்வி. நல்லது பண்ண போறோம். அப்ப அந்த நல்லது பண்ண போறோம்னா அதை அடையிறதே ஒரு நல்ல வழியில போய் தான் அடையணும். நான் எல்லா குறுக்கொழிலையும் போவேன், எல்லா திருடங்குடியும் சேர்ந்து போய் நான் நல்லது பண்ண போறேங்கிறதே ஒரு தவறான பேச்சு. திருடன் கூட சேர்ந்து எப்படி நல்லது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அப்ப நான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தினாலும் கடத்துவேன், இந்த சமரசத்துக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்றதுல அண்ணன் தெளிவா இருக்காரு. நீ அதே மாதிரி சொன்னீங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தினீங்க. தமிழ் தேசியங்கிறது சரியா இருக்குமா? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல மாகாணங்களை இணைச்சி தான் இந்த இந்தியாவே உருவாக்கியிருக்காங்க. தனி தமிழ்நாடு அப்படிங்கிறது சரியா இருக்குமா? ஒருவேளை இப்போ வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி நாடா இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் இருந்து சும்மாவே கர்நாடகாங்கிறது தண்ணி தரது இல்லை, செம்மரம் கடத்துறன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஆந்திராக்காரங்க அடிக்கிறாங்க. கேரளாவில் என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் 4 அந்த பிரச்சனையுமே நம்மளால சமாளிச்சு நல்ல ஒரு ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? தனி நாடா இருந்தா ஒருவேளை
இல்லை என்னன்னா பிரதர், தமிழ் தேசியம் வந்து தனித்தமிழ்நாடை கேட்குதுங்கிறது ஒரு பக்கம் உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வைக்கிறது தனித்தமிழ்நாடெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து இந்தியாவில் ஒரு கூட்டாட்சியை தான் வலியுறுத்துறோம். ஓகே. ஒரு பிரதமர் பதவியவே சுழற்சி முறையில் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். அப்படின்னா தான் இந்தியா முழுக்க பரவலாக வரும். நீ உத்தரப்பிரதேசில் இருக்கவனுக்கே திருப்பியும் குஜராத்தில் இருக்கவனுக்குமே திருப்பி பிரதமர் பதவி வந்துகிட்டு இருந்ததுன்னா, அப்போ இங்கே இருக்கிற தென் தமிழர்கள் தென் மாநிலங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு பயனும் கிடைக்காது. வந்து தேசிய கட்சிகளுக்கு நாம் தமிழர் வந்து ஆதரவு கொடுக்கலாமே அப்படி பார்த்தா? அவங்கள வந்து பிரதிநிதிப்படுத்துறோம், உங்களை முன்னிலைப்படுத்துறோம் அப்படிங்கிற சொல்ற கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலாமே நாம் தமிழர் கட்சி. இல்ல, அது வந்து தேசிய கட்சி, ஏதோ ஒரு தேசிய கட்சி எங்களுடைய மாநிலத்தோட உரிமையை நாங்க கேட்கிறோம். கர்நாடகா ஒரு நதி நீரோட உரிமையே என்னன்னா, ஒரு எங்க ஆரம்பிக்குதோ நதி எங்க ஆரம்பிக்குதோ அவங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்க போய் முடியுதோ அவங்களுக்கு தான் சொந்தம். அப்ப தமிழ்நாடு வழியா போகுது. முழுக்க காவிரிங்கிறது எங்களுடைய நதி, எங்களுடைய ஜீவ நதி. அதை வந்து நாங்க உரிமையை கேட்கும்போது அவன் தரமாட்டான், முல்லை பெரியாறு தரமாட்டான், பாலாரை வந்து தரமாட்டாங்க, தண்ணி விட மாட்டாங்க. அப்படின்னா எங்களுடைய எல்லா உரிமையும் எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் பறிச்சு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய 2 பெரிய தேசிய கட்சி தான் இருக்கு. ஏதாவது ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்கோட உரிமையை நீ ஏன் மறுக்கிற? நான் வந்து என் பக்கம் நில்லு, தமிழ்நாடு பக்கம் நில்லு, கர்நாடகா பக்கம் நில்லுன்னு சொல்ல வரல. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவன் பக்கம் நில்லுங்கிற. நியாயம் தமிழ்நாட்டு பக்கம் இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியங்கிறது பாஜக அரசு தான் அமைச்சு கொடுத்தது. இல்ல, பாஜக அரசு வந்து அதனாலதான் இன்னைய தேதி வரைக்கும் ஓரளவுக்காக தண்ணி நல்லா வருது அப்படிங்கிறது காரணம் பாஜக அரசு கொடுத்த அந்த காவிரி மேலாண்மை வாரியம் தானே. இல்ல, காவிரி மேலாண்மை வாரியம் வந்து அமைச்சிட்டாங்க. ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு வருது. அதுதான் நீங்களே சொல்றீங்க. ஏன் முழுசா வர மாட்டேங்குது? இப்ப கர்நாடகாவில் இருக்கிற பாஜக வந்து அதை முழுசா எதிர்த்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அதாவது இயல்பா தண்ணி வந்துடுறது இல்லை. இங்க எல்லாமே வந்து இயல்பா வந்துடுறது கிடையாது. அது வந்து அவங்க ஒரு கண் துடைப்பா ஒன்று உருவாக்கி, ஏன்னா அவங்களுக்கு இங்கேயும் வாக்கு வேணும் அங்கேயும் வாக்கு வேணும்ன்றதுக்காக அதை பண்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், யாருக்கு உரிமை இருக்கோ அவங்களுக்கு போய் சேர்றதை வந்து அங்க இருக்கிற பாஜகவே தடுக்குது. ஏன் இப்ப கர்நாடகாவில் பாஜக தலைவர்கள்ட்ட சொல்லலாம்ல, பாஜக அவன் உரிமையா, அவனுக்கு போக வேண்டிய தண்ணியை நீ ஏன் தடுத்து நிறுத்துறன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். ஆனா அப்படிப்பட்ட எதுவும் பண்ண மாட்டாங்க. அங்க இருக்கிற எல்லா தேசிய கட்சி அந்த மாநில தலைவர்கள் தான் இப்ப சித்தராமையா ஆட்சிக்கு வந்து ஒரு 2-3 நாளையே காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டு வந்தாரு. இல்ல, மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டாங்க. ஆனா தண்ணி வந்து நமக்கு எல்லாத்தையுமே நம்ம கேட்கறப்பெல்லாம் விடுறதில்ல, விட வேண்டிய இதுலயும் இல்லை. அங்க இது என்ன பிரச்சனைனா, தமிழகத்துடைய பிரதிநிதிகள் போய் அங்க முழுமையா வந்து காவிரி மேலாண்மை வாரியத்துல தன்னுடைய குரலை வந்து உயர்த்தி பேசுறது கிடையாது. இது என்னுடைய உரிமைன்னு சொல்லி பேசுறது கிடையாது. அது யாருடைய தவறு? இல்ல, அது வந்து உரிமைன்னு பேசுறது இவங்க இருந்து போய் பேசாதவங்களுடைய தவறா இருக்கலாம். ஆனா விட வேண்டியதுங்கிறது இந்த சாக்கா வச்சு அவன் விட மாட்டான். உனக்கு வந்து உன் மனசுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னா அது யாருக்கு போய் சேரணுமோ, அது அந்த மக்களுக்கு போய் சேரணும்னா நீ நியாயமானவனா இருந்தா நீ விட வேண்டியதானே. இவன் கேட்டாதான் விடணுன்றதே முதல்ல தப்பு பிரதர். ஒருத்தருக்கான உரிமையை அவர் கேட்டாதான் கொடுக்கணுங்கிறதே கிடையாது. ஒருத்தருடைய உரிமையை நம்ம கொடுக்கணும். நம்ம அதை மீறி அவங்க கேட்கும்போது நம்ம கொடுத்துடணும். கேட்கலனாலும் நீ கொடுக்கணும். இவங்க கேட்கல, இவங்க அந்த அளவு வலியுறுத்தல, இவங்க வந்து தீவிரமா அதுல செயல்படலங்கிற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவன் விட்டுருக்கணும்ல. இல்ல, ஆக்சுவலி என்னன்னா அவங்க வந்து அடிப்படை, அதாவது 100 டிஎம்சி தரோம் 200 டிஎம்சி தரோம், அந்த அடிப்படை நீர் ஆதாரங்களை அவங்க கொடுத்துட்றாங்க. இல்ல எனக்கு வந்து 200 வேணும் 250 வேணும்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதி போய் அங்க போய் பேசணும். இவங்க முழுமையாக அதில் போய் பங்கு கொள்றதே கிடையாது. இல்ல, அந்த குற்றச்சாட்டு இருக்கலாம். இங்க இருந்து போய் அவங்க பங்கு கொள்ளாம இருக்கலாம். அதுதான் நம்ம சொல்றோம். இங்க இருந்து போய் பங்கு கொள்ளாம இருக்கலாம். அதனால வந்து இவங்களை வந்து நம்ம விமர்சிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இங்க வந்து தேவைக்கு எல்லாம் விட்டுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. தேவைக்கு நம்ம தேவைக்கு விட்டுட்டாங்கன்னா நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாத்தையும், அதாவது நீ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு, நீ பஞ்சத்தில் அடிபட்டு சாவுன்னு நம்ம சொல்ல கிடையாது. எனக்கு இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி வந்துருச்சுன்னா இங்க இருக்கிற மக்கள் வாழக்கூடிய தேவைக்கு வந்துருச்சு. நீங்க சொல்ற மாதிரி தேவை பூர்த்தி செய்யப்பட்டுருச்சுன்னா யாரும் போராட மாட்டாங்க. மக்களுக்கு தேவை இருக்கிறதுனால தான் போராட்டமே உருவாகும் பிரதர்.